குறிப்பாக மாணவிக்கு நடந்த நிகழ்வு இன்னும் பிரிதொரு மாணவிக்கு நடந்துவிடக்கூடாது அப்படின்றதா நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இந்த தருணத்தில் அடுத்ததாக கல்வியாளர் செல்வகுமார் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு செல்வகுமார். அதாவது கல்வி பள்ளி அப்படின்றதே மாணவர்களுக்கான அடுத்த கட்டமான இந்த சமுதாயம் தொடர்பான கருத்துக்களையும் ஒரு முற்போக்கான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வளர்க்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமே இப்படி இருப்பது எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுல ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவினா கிட்டத்தட்ட ஒரு 10 வயது 11 வயது இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு தேர்வை வகுப்பறையில் அலோவ் பண்ணாம வெளியில உட்கார்ந்து எழுதுங்க அப்படின்னு ஒரு ஆசிரியரோ அந்த நிர்வாகமோ சொல்லி இருப்பதுன்றது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். அந்த பொதுவாகவே பெண்களுக்கான அந்த 3 நாள் சிரமம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்தி. எல்லா பெண்களுக்குமே இருக்கு செய்தி. பெரிய சவால் அது குழந்தைங்களுக்கு 10-11 வயசுல இந்த மெச்சூரிட்டி இல்லாத குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் போது அவங்க ஏற்கனவே ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தம் இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே புரியாத இந்த கிராமங்கள்ல அது ஒரு பெருச விழாவா பார்ப்பாங்க. அது நிறைய அது வரைக்கும் ஜாலியா சுத்தி விளையாண்டுட்டு இருந்த அந்த குழந்தைக்கான நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள் அவங்களால ஒரு மன இறுக்கத்தை உண்டு பண்ணும். இதுக்கப்புறம் பையன்கிட்ட பேசாத, இவங்கள்ட்ட பேசாத, வெளியில போகாத, நிறைய கட்டுப்பாடுகள் அந்த குழந்தைக்குள்ள திணிக்கும் போது சுதந்திரமா தெரிஞ்சிட்டு இருந்த அந்த குழந்தைன்றது குழந்தையோட மனோபாவத்துல இருந்து இது பெரிய மனுஷி ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல கொடுக்கறதுல அதுவே பெரிய ஒரு அழுத்தத்துல அந்த குழந்தை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த அழுத்தத்தை புரிஞ்சுக்காம எல்லா குழந்தைங்களும் ஒரு 400-500 பசங்க படிக்கக்கூடிய இடத்துல வகுப்பறைக்கு வெளியில உட்கார்ந்து ஓரமா எழுது அப்படின்னு சொல்றாலே முதல்ல அந்த வயசு 10 வயசு பெண்மணி அந்த வயசு அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது இந்த வகுப்பறையில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனா இந்த ஆசிரியரோ பள்ளி நிர்வாகமோ செஞ்சிருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டா செய்தி அடிப்படையில அப்ப பள்ளியில எல்லாருக்குமே இந்த பெண் பூப்பெய்திட்டா அப்படிங்கிற ஒரு செய்தியை மறைமுகமா சொல்றது அப்படிங்கறதே முதல்ல வன்மையா கண்டிக்கத்தக்க விஷயம். நீங்க ஆரம்பத்துல கேள்வியில கேட்ட மாதிரி வகுப்பறை அப்படிங்கிறது வெறும் பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம ஒரு ஆண் பெண்ணை எப்படி நடத்தணும், பெண்ணுக்கான மரியாதை எப்படி கொடுக்கணும், பெண்மைக்கே உரிய தாய்மை உள்ளங்களை எப்படி போற்றப்படணும் அப்படிங்கிறதையும் ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களை மதிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கிற இடமா தான் கல்வி நிறுவனங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கிற சூழல்ல இந்த பர்டிகுலர் கேஸ் வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்னாலும் எல்லா ஆசிரியர்களையும் இந்த புகார் நம்ம சொல்லிட முடியாது. பொதுவா ஏன்னா நிறைய அரசு பள்ளிகள்ல கிராமப்புறங்கள்ல கூட மாணவர்கள் அவர்களுடைய வறுமை கோட்டிருக்கிற மாணவர்களுடைய உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்களும் ஆயிரக்கணக்கில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த பள்ளி பர்டிகுலரா இந்த பள்ளியில் நடந்திருக்குன்னா தனிப்பட்ட அந்த ஆசிரியர் மீதான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும். அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பாக்கி ஆசிரியர்களுக்கு திரும்பி இந்த தவறு நடக்காத விதமான ஒரு பாடமாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பள்ளி கல்வித்துறை எப்படி ஒவ்வொரு முறையும் தவறுகள் நடக்கும்போது நடக்கக்கூடாதுன்றதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குதோ அதில் இந்த வகையிலையும் பள்ளிகளுக்கான அதிகாரிகள் வழியா CO வழியா சுற்றறிக்கை அனுப்பி இத மாதிரி எப்படி பெண் குழந்தைகள் நடத்தணும் அப்படிங்கிற போதுமான மன ரீதியான பயிற்சிகளையும் ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்முடைய வேண்டுகோளா இருக்கு. கண்டிப்பாக மாணவர்கள் அந்த மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற நடவடிக்கை இன்னும் அவங்கள மன அழுத்தத்தில் தள்ளி இருக்கும். இது பிற மாணவர்களுக்கு இது போன்ற ஒரு எடுத்துக்காட்டு அமையும் அப்படின்ற கேள்வியும் உள்ளது. இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி திரு செல்வகுமார்.